வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுவையின் இன்றைய தலைப்பு செய்திகள். சங்கராபரணி ஆற்றில் இருந்து மணல் கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து மணல் கடத்தி வந்த மினி லாரியை பறிமுதல் செய்தனர். பெரியபாபு சமுத்திரம் குறுக்கு தெருவை சேர்ந்த லாரி டிரைவர் ஜெயபால் மீது வழக்கு பதிந்து கைது சென்றனர். தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவேகா தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதன்முறை ஐநாவில் அறிவிக்கப்பட்ட கட்சி நான் ஜோஸ் சார்லஸ் மார்டன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர். இந்தியாவின் புதுவை யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தமிழன் என ஐநா மன்றத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுச்சேரி பிரசாரத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் என்ஆர் காங்கிரஸையும் முதல்வர் ரங்கசாமியையும் விமர்சிக்காதது கூட்டணிக்கு திட்டமா? போலி மருந்து விவகாரத்தால் மக்கள் கலக்கம். போலி மருந்துகளை எப்படி அடையாளம் காண வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தியில் தங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் தொடர்பில்லை என்று புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசில் பணியாற்றி வரும் குரூப் ஏ மற்றும் பி பிரிவு அரசு ஊழியர்களின் 2025 ஆண்டிற்கான வருடாந்திர அசையா சொத்து கணக்கை அதன்படி வரும் 1 தேதி முதல் 31 தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்புகள் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. ஜனவரி 3 தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 2020 ஆண்டு முதல் 2025 வரை துணை முதல்வராக பணியில் சேர்ந்த 82 பேரின் பணிமூப்பு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஆப்பிள் டிவியின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.